Assalamu alaikum friends. Welcome to my channel. Subscribe பண்ணுங்க அப்படியே அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Thank you. Assalamu alaikum friends. Welcome to Marzhira Blossoms. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி கேரமல் ரவா கஸ்டர்ட் புட்டிங். இது நீங்க வீட்ல இருக்கிற பொருளை வச்சு ஈஸியா செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த கலரில் வரணும். இந்த கலர் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி அதை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பால் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற டைமில் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு 1/4 கிளாஸ் அளவு பால் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் 2 முட்டை சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா அதில் சேர்த்துக்கோங்க. பாலில் ரவா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ரவா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாஃப் குக் ஆயிருக்கணும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் பவுடர் பாலில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அதை நீங்கள் கேரமல் இருக்கிற பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து குக்கரில் ஒரு 1/4 தண்ணி எடுத்து அதில் ஸ்டாண்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுலை இதில் வச்சிடுங்க. ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 35 மினிட்ஸ்க்கு விட்டுருங்க. 35 மினிட்ஸ் கழித்து ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்க, ஒட்டாமல் வரணும். அதுக்கப்புறம் நம்ம அதை சைடில் கத்தியால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட் வச்சு மூடி அதை அப்படியே திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட புட்டிங் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நல்லா இருக்குது. I do that.